நீங்கள் பீட்ரூட் கொய்யா பார்த்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது மினி பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க, இல்லை சைனீஸ் கொய்யான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது சீனி கொய்யா சைனீஸ் கொய்யான்னு சொல்லுவாங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வெரைட்டி. ஓகேங்களா, ஏன்னா பழத்தோட சைஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக காய்க்கும். பழத்தோட சைஸே நம்ம வந்து தக்காளி பழம் இந்த கோலியே இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் கோலி விளையாடுவோம்ல அந்த சைஸ் தான் பழம் வரும். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தேன் மாதிரி நல்லா இனிப்பாக இருக்கும். ஓகேங்களா, இதோட வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதுலேயே காய்க்கு கொத்து கொத்தாக நிறைய காய்க்குங்க. பாரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ எக்கச்சக்கமான காய்கள் இருக்கிறத பார்க்கலாம். 1 2 3 4 5 பாருங்க, அப்படியே லைனாக. ஓகேங்களா, இதுலேயும் பார்த்தீங்க லைனாக பாருங்கள், இதில் பாருங்கள், இதுலேயும் பாருங்கள், எல்லாமே காய். ஓகேங்களா, நம்மக்கிட்ட எல்லா செடியும் எங்களுக்கு இருக்கிற செடி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூக்கள் பிஞ்சுகள் கூட 100% நல்லாவே இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட சின்ன இடம் தான் இருக்குது. நான் சின்ன இடத்துல கொய்யா செடி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினி பீட்ரூட் கொய்யாவே தாராளமாக சூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா மினி பீட்ரூட் கொய்யா எப்படி பீட்ரூட் கொய்யா எப்படி சிகப்பாக இருக்குமோ தோடு எல்லாமே சேம் மாடலில் வரக்கூடிய வெரைட்டி தான் இது. இதுவும் லோவான மெயின்டெனன்ஸ் தாங்க, புதர் டைப்பில் தான் வளரும். ஏன்னா எனக்கு நிறைய இடம் இல்லை, சின்ன தொட்டியில் வச்சுக்கலாம், தாராளமாக வச்சு வளர்க்கலாம். தரமான குவாலிட்டியில் எல்லா பிளான்ட்ஸ் அவைலபிள் இருக்குங்க. பாருங்கள், பிளான்ட் எல்லாமே சூப்பராக 1 2 இல்லைங்க, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 பிளான்ட்ஸுக்கு மேலே தரமான அவைலபிள் இருக்குது. இது லோவான மெயின்டெனன்ஸ் தான். ஓகே, ஆனால் பீட்ரூட் கொய்யா எப்படி பராமரிக்கும், கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வெயில் வைக்கணும், நிறைய சன்லைட் படுற மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு காய் எடுத்து பூ இருக்கும். ஓகேங்களா, இந்த மினி பீட்ரூட் கொய்யா நமக்கு நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு, வேணும்